ஒரு ஒரு கண்ணீர் வராமல் இருக்குமா ஒரு பெண்மகளுக்கு? உண்மையாக காதலிச்சிருந்தேன் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு எந்த அந்த வருத்தம் இல்லை. எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றுங்க திருப்பி அம்மா அப்பா காத்துட்டு நிற்கிறாப்புல. ஆனால் அவனுக்கு ஒன்றும் பேசணுமே தெரியல. இது இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்கலாம். சூழ்நிலை அவங்கள சுற்றி நின்றுட்டு இப்படி தான் அதுதான் கரெக்டாக இல்லை அதுதான் கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. இப்போ என்ன கூட நான் வந்து கருத்தை வந்து நீங்கள் அதை சொல்லணுன்றக்காக நான் சொன்னது. இப்போ அந்த அம்மாவை பார்த்தாலே அந்த அம்மா வந்து தான் சொந்த கருத்தை சொன்னவே தெரியல. சுற்றி நின்று அந்த சாதி வெறியர்களோ இல்லை போலீஸோ அதை பேசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேசிட்டாப்புல. பேசி முடித்ததுமே இப்போ வந்து அந்த பாடியை இப்போ வாங்கிட்டாங்க. அடக்கம் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் இன்னும் ஒரு சிக்கு நல்லா கேட்டுக்கிறீங்க. எங்கள் தலைவர் சொல்கிறாரு, இது தனிப்பட்ட அந்த ஒரு பையன் செஞ்ச மாதிரி தெரியல, கூலிப்படையில் செய்திருக்கிறார்கள். அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற கூலிப்படை யாரு? அது கண்டுபிடிக்கணும். ஆனால் இது எதையுமே தமிழக அரசாங்கம் கண்டுக்கிறாம அது வாட்டுக்கு எனக்கணுன்னு இருக்குது. உங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஆனால் இதே முதல்வர் தான் நாங்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கெல்லாம் தேவையே இல்லை, ஆணவ படுகொலைக்கு தேவையில்லை, நீங்கள் ஒரு பெண்மகள் தான். நான் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது, நான் சொல்கிறத மட்டும் தப்பாக ரைட்டுன்னு சொல்லுங்கள். இப்போ ஆணவ படுகொலை ஏன் முக்கியம்ன்றதை நான் சொல்கிறேன். எங்கள் தலைவர் சொன்னதேன். இப்போ ஆணவ படுகொலையை வந்து நீங்கள் சட்டமாக்க வேண்டும் என்று 2018 நீதிமன்றம் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருச்சு. இன்னைக்கு பாப்பா மோகனும் விளக்கம் கொடுக்குறாரு, எங்கள் தலைவரும் விளக்கம் கொடுக்குறாரு. 2019 ஜூலை 1 எங்கள் தலைவர் பார்லிமெண்ட்லேயும் பேசிட்டார். நான் அதே வருஷத்தோடு சொல்கிறேன், பேசி முடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க பார்த்தீங்களா 2021 கடைசி காலகட்டத்தில் ஐ திங்க் டிசம்பரில் எங்கள் தலைவர் போய் மனு கொடுக்குறாரு. யாருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கு. இது மாதிரி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்கள்னு. அவர் வாங்கிட்டாலும் தேவையில்லை அப்படின்றார்.